ஆண்டின் பொதுக்காலம் 16வது வாரம் சனிக்கிழமை. புனித அன்னாள் ஜோக்கிம் நினைவு. இன்றைக்கு அன்னை மரியாவின் பெற்றோரும் இயேசுவின் தாத்தா பாட்டியுமான புனிதர்கள் அன்னா ஜோக்கிம் நினைவு நாளை திரு அவை கொண்டாடி மகிழ்கிறது. புனித ஜோக்கிம் அன்னா அவர்களை பற்றிய செய்தியை 2ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட திரு அவை வரையறைக்கு உட்படாத யாக்கோபு எழுதிய முதல் நற்செய்தியில் காண கிடக்கிறது. அன்னா யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் பிறந்தார். அவர் ஜோக்கிமை மணர்ந்தார். அவர்களுடைய குடும்பம் செல்வ செழிப்போடு இருந்தது. ஆனால் கடவுள் பயத்திலும் கடவுள் நம்பிக்கையிலும் ஆழ்ந்து வாழ்ந்தவர்கள். ஆனால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியமில்லை. இதனால் அந்த யூத சமூகம் அவர்களை பலவற்றிலிருந்து ஒதுக்கி வைத்தது. எனவே அன்னா மிகவும் துயரப்பட்டு கடவுளிடம் இன்னும் நம்பிக்கையோடு வேண்டினார். ஆண்டவரே, எனக்கு குழந்தை பாக்கியத்தை தாரும். நான் உம்மீது அதிகமான நம்பிக்கை வைத்திருக்கிறேன். உம்மிடம் நான் எப்பொழுதும் பிரமாணிக்கம் தவறியதில்லை என்று சொல்லி வேண்டினார். அப்படி நீர் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தால் அவரை நான் உமக்கு அர்ப்பணிப்பேன் என்றார். அதே போல உதித்தவர்தான் அன்னை மரியா. இன்றைய விழா குடும்பத்தின் முக்கியத்துவத்தையும் குடும்பத்தின் பாரம்பரியத்தையும் பேணி வளர்க்க அழைக்கிறது. நம் வீட்டில் உள்ள மூத்தோர் அந்நியப்படுவதும் அவமதிக்கப்படுவதும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதைக்கு எதிரானது. தங்கள் பெற்றோர் தாத்தா பாட்டிகளிடமிருந்து பெற்ற வரலாறு, கலாச்சாரம், மரபுகள் அனைத்தும் நம் குடும்பத்திற்கு உயிர் தரும் வேர்கள். நம் தாத்தா பாட்டி மூத்தோர் அனைவரும் நாம் எப்படி நம் வாழ்வை பார்க்கிறோமோ அப்படியே நம் வாழ்க்கையை பார்த்தவர்கள், கவனித்தவர்கள். குழந்தைகளாய் இருந்ததிலிருந்தே நம் அனைவரையும் அப்படித்தான் கவனித்துக் கொண்டார்கள். கடுமையான உழைப்பு, தியாகத்தின் மத்தியில் நம்மை கண்ணும் கருத்துமாய் கவனித்துக் கொண்டார்கள். வேலை பளுவாய் இருப்பதால் நேரம் இல்லை என்று நம்மை கண்டு கொள்ளாமல் இருந்ததில்லை. நம்மை கரிசனையோடும் மென்மையாகவும் கவனித்துக் கொண்டார்கள். நாம் வளரிளம் பருவத்தில் இருந்தபோது நாம் புரிந்து கொள்ளாமல் போய்விடுவோமோ? வாழ்க்கை தரும் சவால்களை குறித்து நாம் பயப்பட்டு கலங்கும் போதும் நம்முடைய தனிமையான கண்ணீர் துளிகளை எல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தவர்கள்தான் நம்முடைய மூத்தோரும் நம்முடைய மூதாதையர்களும், குறிப்பாக தாத்தா பாட்டிகள். நம்மை அவர்கள் தோள்களிலும் முழங்கால்களிலும் அமர வைத்து அன்பு செய்தவர்கள். அந்த அன்புதான் ஒரு முதிர்ச்சி அடைந்த மனிதராக நம்மை மாற்றியிருக்கிறது. நம்முடைய வரலாற்றை எழுதுவதற்கு அவர்களுடைய வரலாற்றை நமக்கு தாரை வார்த்தவர்கள். நம்மை பார்த்து பார்த்து வளர்த்த தாத்தா பாட்டிகள் இன்று நம் கவனத்திற்காகவும் அன்பிற்காகவும் ஏங்குகிறார்கள். அவர்களோடு நெருங்கிய உறவு கொண்டு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இயேசு நம்மை பார்ப்பது போல நாம் அவர்களை பார்க்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். புனிதர்கள் அன்னா சுவக்கின் இவர்கள் நல்ல பெற்றோர், தாத்தா பாட்டி வளர்ப்பின் முன்மாதிரியாக உள்ளார்கள். தலைமுறைகளுக்கு இடையே இடைவெளி இருக்கக்கூடாது, ஒற்றுமை இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றவர்கள். ஒவ்வொரு தலைமுறையும் சென்ற தலைமுறையோடு உறவு கொண்டிருந்தால்தான் அதனுடைய வேரிலிருந்து எல்லா விதமான நற்குணைகளையும் கற்றுக்கொள்ள முடியும். அவர்கள் வகுத்து வைத்த கட்டளைகள், அவர்கள் வகுத்து வைத்த பண்புகள், அவர்கள் நமக்கு சொல்லி அவர்கள் வாழ்க்கையில் வாழ்ந்த எடுத்துக்காட்டுகள், இவை அனைத்தும் வேரிலிருந்துதான் நமக்கு வர முடியும். நம்முடைய இன்னும் எழுதப்படாத வரலாற்றை நன்றாக எழுத வேண்டுமென்றால் நமக்கு பாரம்பரிய தொடர்பு இருக்க வேண்டும். மரியாவுக்கு ஞானத்தையும் கடவுள் பயத்தையும் பற்பல நற்குணங்களையும் கற்றுக் கொடுத்தவர்கள் அன்னாவும் ஜோக்கினும். பின்னர் மரியா அதே பரம்பரை பண்புகளை இயேசுவிடம் கற்றுக் கொடுக்க அதை வாழ்ந்து காட்டினார்.
தாத்தா பாட்டிகளின் முயற்சிகளும் தியாகங்களும் அவற்றின் விளைவுகளும் உடனடியாக நம் வாழ்வில் தெரியாவிட்டால் வளமான குடும்ப வாழ்வை வாழ பலனளிக்கும் என்பதில் முனையளவும் சந்தேகமில்லை. இயேசுவின் பணிவாழ்வுக்கும் இவர்களுடைய அன்பு மிகவும் மகத்தானது, அடிப்படையானது. எனவே நாம் பெரியவர்களை, மூத்தவர்களை, தாத்தா பாட்டிகளை, பெரியவர்களை, நம்முடைய பெற்றோர்களை மதிப்போம், இல்லத்தில் வைத்து பராமரிப்போம். அவர்கள் எப்படி நம்மை வளர்த்தார்களோ அவர்களுடைய இந்த 2ஆம் குழந்தை பருவத்தில் அவர்களோடு இருந்து அவர்களுக்கு நாம் மிகவும் ஆறுதலாக இருப்போம். ஆமீன்.